ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சீக்கிரமே பண்ணக்கூடிய பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, வெந்தயம், மஞ்சள் தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு, தேவையான அளவுக்கு புளி. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். ஒரு கடாயை சூடு பண்ணி நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. நிறையா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் பொரிஞ்சதும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அப்புறம் தேவையான அளவுக்கு பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா வதங்கினதும் நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அதை ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க புளி தண்ணியை. இப்போ அதோட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா பூண்டு குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போது தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு குழம்பு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அப்போ தான் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட டேஸ்டான, ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பூண்டில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.